கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை லேவியராகமம் 26:13. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்க போகிறேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்க போகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனுஷன் மூடை முதுகில் வச்சுக்கிட்டு குனிஞ்சு தான் நடந்து போவார், நிமிர்ந்து நடக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் முதுகில் ஒரு பாரம் இருக்கிறது. ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனிதன் ஒரு மூடையை சுமந்து போகும்போது குனிஞ்சுக்கிட்டு தான் மூடையை சுமந்துட்டு போக முடியும், நிமிர்ந்து மூடையை சுமந்துட்டு போக முடியாது, நடக்க முடியாது. அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனிதனை போல் பலவிதமான பாடுகளை, பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை என்கிற சுமையோடு இருக்கிறீங்களா? பலவீனம் என்கிற ஒரு சுமையோடு இருக்கீங்களா? நெருக்கம் என்கிற ஒரு சுமையோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, உங்களை நான் நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறேன். இதுவரை நீங்கள் சுமந்து குனிஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்தால், நான் உங்கள் சுமையை இறக்கி வச்சுட்டு உங்களை நான் நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் குனிந்து நடந்தது போதும் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தள்ளாடி நடந்தது போதும் அன்பார்ந்தவர்களே, உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறேங்கிறார். இன்றைக்கி நீங்கள் தினமும் பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு போய்கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதீங்க, அவரே உங்களை ஆதரிப்பார். இன்னைக்கு அதிசயம் செய்வார், இன்னைக்கு அதிசயம் செய்வார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் சுமைகளை அவரிடத்தில் இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு மகாராஜா சொல்கிறார். நீங்கள் சுமக்காதீங்க, நான் சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். நீ சுமக்க வேண்டியதில்லை, நான் சுமந்து விட்டேன் சிலுவையிலே, நான் ரத்த சிந்திட்டே அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதனால் ஏசப்பா வார்த்தை இன்னைக்கு உங்கள் மேலே கடந்து வருகிறது. மகனே மகளே, உனக்காக நான் சிலுவையை சுமத்துறேன்னு சொல்லி இயேசுவானவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சுமக்க வேண்டியதில் கர்த்தர் உங்களை இன்னைக்கு எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறாரு. அதுதான் ஏசப்பா நீங்கள் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அதனால் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, அற்புதமுள்ள தேவனே, அதிசயமானவரே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அதனால் நம்முடைய மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுங்க, எல்லா நெருக்கத்தையும் எடுத்து போடுங்க, எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்க. உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தாங்கணும் தாப்பனே. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.